ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் ஹபீப் யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு நான் உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி. இன்றைக்கி நம்ம பிரியாணி ப்ரிப்பரேஷன் தான் ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி மட்டன் பிரியாணி, மிக்ஸ்ட் ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் சேவியோன் கா மீட்டான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்வீட்டு. ஸோ இதெல்லாம் எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போக போகுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய். மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, சிக்கன் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் கிரேட் மீட் ரொம்பவே முக்கியம். ஆட்டில் இந்த முன்சப்பை ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தரமான ஆயில், கடலெண்ணெய் தாங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் சுத்தமான நெய். நம்ம பொதுவாக பிரியாணிக்கு ஆர்கேஜி நெய் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய். பாஸ்மதி ரைஸ் பிரியாணி அப்படின்னா சுருள் பட்டை யூஸ் பண்ணுங்கள். சீரக சம்பா பிரியாணி அப்படின்னா மரப்பட்டை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய். இதுதான் பிரியாணிக்கு அந்த நல்ல ஒரு வாசனையை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மூணுமே ஒரு நல்ல பிரியாணிக்கு சஃபிஷியன்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற இஞ்சி. இஞ்சியில் பார்த்தீங்கன்னா பழைய இஞ்சி, புது இஞ்சி ரெண்டுமே இருக்குது. புது இஞ்சி காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பழைய இஞ்சியில் காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு, நல்ல பெரிய பல்லாக இருக்கிற பூண்டு பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணிக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டே ஆகணும். ஆனால் பாஸ்மதி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போடணும்னு அவசியமே கிடையாது. ஸோ பெரிய வெங்காயம் எடுக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா நல்லா பெருவெட்டாக வாங்கணும். அப்படின்னா உங்களுக்கு பிரியாணியில் சீக்கிரமாக ட்ரை ஆயிரும், அதே சமயம் சீக்கிரமாகவும் குக் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நாட்டு தக்காளி. பொதுவாக நிறைய பேர் பிரியாணிக்கு ஆப்பிள் தக்காளி போடலாமாங்கிற கேள்வி இருக்கும். பட் பிரியாணிக்கு நீங்கள் தயவு செஞ்சு நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அதனுடைய நேச்சுரலாக இருக்கிற அந்த புளிப்பு சுவை பிரியாணிக்கு ரொம்பவே முக்கியம். அப்புறம் தரமான தயிர். நல்ல புளிப்பு தயிராக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணிக்கு டேஸ்ட்டை நல்லாவே கொடுக்கும். காரத்துக்கு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுவோம், மிளகாத்தூள் யூஸ் பண்ணுவோம். நம்ம பொதுவாக சக்தி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரே ரெசிபியை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு எங்கே போனாலும் அந்த மிளகாய்த்தூள் கிடைக்கிது இல்லையா? ஸோ அதனால் நம்ம சக்தி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறோம்.
பிரியாணி பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒவ்வொரு ரைஸில் பண்ணுறப்பவும் ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் சீரக சம்பா ரைஸ்க்கு ஒரு தனி ப்ரிப்ரேஷன் இருக்குது, பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு தனி ப்ரிப்ரேஷன் இருக்குது. பாஸ்மதி சென்னையில் செய்கிறது ஒரு விதமாக பண்ணுவாங்க, பாஸ்மதி திருச்சியில் செய்கிறது ஒரு விதமாக செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு ரைஸுக்குமே ஒவ்வொரு ஊருக்குமே வந்துட்டு பிரியாணி குக்கிங் வந்துட்டு நிறைய டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நம்ம வந்து இன்றைக்கி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் சென்னை ஸ்டைல் பிரியாணி. அது என்ன சென்னை ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைஸை வந்துட்டு அங்கே வடித்து கொட்டுவாங்க. அதை வந்து வடித்து கொட்டாமல் நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு என்ன மசாலா போடுவோமோ அதே மாதிரி போட்டு நம்ம வந்து சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி தான் பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக பிரியாணினா எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு பர்சனலாக நான் சமைச்சு மற்றவங்கள சாப்பிட வச்சு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயம், நம்ம செய்கிற ஃபுட்டை மற்றவங்களுக்கு மன நிறைவாக கொடுக்கணுங்கிறது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம். நான் வந்து கடை வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஷாப் வச்சுருந்தப்போ எப்போவுமே பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரியாணி 2 பிரியாணி ஃபஸ்ட்டு வெளியில் தர்மம் பண்ண சொல்லி எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் வந்து எப்போ பிரியாணி பண்ணாலுமே வெளியில் வந்துட்டு கொடுக்குறது வந்து ஒரு இயல்பான விஷயமா இருந்துச்சு. ஒரு பிரியாணி 10 பிரியாணி ஆச்சு. எப்பப்பெல்லாம் பிரியாணி பண்ணுறோனோ அப்பப்பெல்லாம் யார் யார் தேவையின் அடிப்படையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே பிரியாணி கொடுக்கறது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக மாறிச்சு. நான் பண்ணுறதை பார்த்து என் கூட நிறைய பேர் சேர்ந்துமே இப்போது இந்த உணவு வந்துட்டு தேவைப்பட்டவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நிறைய பேருடைய பங்கு இருக்குதுன்னு தான் நான் சொல்லியே ஆகணும். உண்மையாலேயே பிரியாணிங்கிறது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பல பேருடைய மன திருப்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இந்த வாய்ப்பு, இந்த உணவுத்துறையில் நான் இருக்கிறதுங்கிறது உண்மையாலேயே இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய அருள்னு தான் நான் நினைக்கிறேன்.